இது பாருங்க, இது வந்து சின்ன கொய்யாக்கா. இது கொய்யா மரம். இது என்ன கொய்யான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இலையெல்லாம் ரோஸ் கலராக இருக்குது. இது நம்ம ரோஸ் கலர் கொய்யான்னு நினைக்கிறேன். நேற்று தான் நம்ம 2 கொய்யா மரம் எடுத்து வேற தொட்டியில் மாற்றி வச்சோம். அதுவும் காட்டுறியான்னு பாருங்க. உள்ளே நான் வச்சிருக்கிறேன். அதுவும் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து நாட்டு கொய்யா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா சாப்பிட்றதால நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். கொய்யாவில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங், காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே வந்திருக்கிறோம். மேலே எதுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நேற்று தான் கொய்யா மரம் நட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கொய்யா மரம் நட்டோம். ஒரு கொய்யா மரம் நான் டெய்லியும் உங்ககிட்ட காட்டுறேன் வீடியோவில். இந்த கொய்யா மரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கொய்யா மரத்தை வச்சு, இது 3ஆவது வருஷம். இந்த 3ஆவது வருஷத்தில் இது கொய்யாக்காவே வச்சுச்சு. கொய்யா வந்து 3 வகையான கொய்யா இருக்குது. ஒன்று வந்து நாட்டு கொய்யா, ஒன்று இயற்கை கொய்யா, ஒன்று வந்து ஹைப்ரிட் கொய்யான்னு 3 வகையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா. இந்த கொய்யாவில் வந்து இது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நாட்டு கொய்யா. நம்ம நேற்று நட்டோம். அது வந்து என்ன கொய்யான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வச்சா பெருசானதான் தெரியும். எத்தனையும் நம்மக்கிட்ட இன்னொரு கொய்யா மரமும் இருக்குது, சின்னது. இது பாருங்கள், இதுவும் நம்ம கொஞ்சம் பெருசானாக்கா வேற தொட்டியில் நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த 3 வகை கொய்யா இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மெயின் கொய்யாக்கா வச்சது வந்து நம்மக்கிட்ட நாட்டு கொய்யா. நாட்டு கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வர வந்து கம்மியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். கட் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நாட்டு கொய்யா. இந்த கொய்யாக்காய் வந்து நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு வந்து நல்ல ஜீரண சக்தி கிடைக்குது. இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொய்யா காயின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நாட்டு கொய்யா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா சாப்பிட்றதால நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். கொய்யாவில் வந்து விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அப்புறம் நம்ம கொய்யாப்பழம், கொய்யாக்காய் இதெல்லாம் சாப்பிட்றதால நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். கொய்யாக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சியோட ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த கொய்யாக்காய் தோல் வந்து சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு கொய்யாக்காயில் வந்து தோல் சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணும்போது டைட்டாக இருக்கும், வர வந்து கம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது, இனிப்பான சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யாக்காய். நம்ம கொய்யாக்காய் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம கொய்யா மரத்துலேருந்து வர இலைங்களை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த துளிர் எடுத்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோம்னா அதிகமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் இந்த தண்ணி. நம்ம இலைங்களை வந்து தலைக்கு அரைச்சி யூஸ் பண்ணோம்னா அது ஏர் பேக்காக இருக்கும். இன்னொரு வகை கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இயற்கையாக வர கொய்யாக்காய். இயற்கையாக வர கொய்யாக்கான்னு சொன்னாக்கா இது நாட்டு கொய்யா, அது வந்து இயற்கை கொய்யா. விதை போட்டு முளைய வைக்குவாங்க. இயற்கையாக வர கொய்யாக்காய் வந்து நம்ம எந்த மருந்தும் தெளிக்க தேவையில்லை, அது தானாக வளரும். மழையில், காட்டில், மரத்தில் வளர்க்குற கொய்யா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வர நிறைய இருக்கும். அந்த கொய்யாக்காவை கட் பண்ணி பார்த்தா அது வந்து வாசனையாகவும் இருக்கும், வர நிறைய இருக்கும். அந்த தோலெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து இயற்கையாக வர கொய்யாக்காய். நம்ம இயற்கையாக வர கொய்யாக்காய் வந்து பல்வலி இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. அந்த சொத்த பல் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து நிறைய சத்து இருக்குது கொய்யாக்காவிலையும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கொய்யா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹைப்ரிட் கொய்யா வந்து அதுக்கு வந்து நம்ம கெமிக்கல் மருந்து தெளித்து தோல் டைட்டாக இருக்கும், அது கட் பண்ண முடியாது, வேற நிறைய இருக்கும். அதுதான் இயற்கை கொய்யாக்காய். சரியா? இப்போ 3ஆவது வந்து ஹைப்ரிட் கொய்யாக்காய். இது 3ஆவது வந்து ஹைப்ரிட் கொய்யாக்காய். ஹைப்ரிட் கொய்யாக்காயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மருந்து தெளிக்கணும். கெமிக்கல் முறையில் வந்து மருந்து போட்டு என்னென்ன பவுடரெல்லாம் போட்டு அதை விளை வைக்குவாங்க. அதில் நிறைய கொய்யா அறுவடை பண்ணுவாங்க. விதையும் கம்மியாக இருக்கும், பழமும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்காது ஹைப்ரிட் கொய்யாவில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றீங்களா இல்லை விளைச்சல் பண்ணுறதுக்காக சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஆரோக்கியம் வேணும்னாக்கா இயற்கையாக வர கொய்யாக்காவை சாப்பிட்லாம், நாட்டு கொய்யாக்காவை சாப்பிட்லாம். விளைச்சலுக்கு நம்ம பார்க்கணுன்னு பார்த்தோம்னா ஹைப்ரிட் கொய்யாக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம விளைச்சலுக்கு யூஸ் பண்ணோம், வியாபாரத்துக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஹைப்ரிட் கொய்யா தான் நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த நாட்டு கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நாள் பொறுத்து கொய்யா வைக்கணும்னாக்கா, நாட்டு கொய்யானாக்கா இது வருஷம் ஃபுல்லாக எத்தனை வருஷம் ஒன்றாலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா மரம் 3 வருஷம் பொறுத்து நம்மளுக்கு இது கொய்யாக்காய் வச்சுருக்குது. இதனுடைய ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா 40 வருஷம் 50 வருஷம் நம்ம எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அவ்வளோ வருஷம் இந்த கொய்யாக்காய் மரத்தை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் இயற்கையாக வர கொய்யாக்காய் மரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையாக வர கொய்யாக்காய் மரம் வந்து காட்டில், மண்ணில், மலையிலலாம் இருக்கும். அதனுடைய ஆயுட்காலம் நம்மளால் சொல்ல முடியாது. ஹைப்ரிட் கொய்யாக்காய் வந்து நம்ம
சீக்கிரமாக வச்சு சின்னதுலேயே 1 மாதம் 2 மாதத்துலேயே வந்து அதில் பூ வந்துடும், கொய்யாக்காய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய ஆயுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் தான். அடுத்து நம்ம வேற கொய்யா மரம் மாற்றி வைக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காவுடைய ஆயுட்காலம். யூஸ் பண்ணணும், நம்ம எதை செலெக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. நம்ம வந்து நாட்டு கொய்யாவை நம்ம வச்சோம்னாக்கா வருஷம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ நாள் நம்ம எடுக்கிறோமோ கொய்யா அவ்வளோ நாள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இலையும் டிகாஷன் வச்சு குடிச்சா அதுவும் நம்மளுக்கு மருத்துவ குணம். கொய்யாக்காவும் சாப்பிட்றதுக்கு நல்லது. ஏர் பேக்காவும் யூஸ் பண்ணலாம் நாட்டு கொய்யாவில். இயற்கை கொய்யா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது மலையில் காட்டில் மண்ணில் இருக்கும். ஃப்ளோரில் இருக்கிறவங்க மாடி தோட்டம் வச்சுன்னு இருக்கிறவங்கலாம் இயற்கை கொய்யாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால நாட்டு கொய்யா தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எந்த கொய்யா மரம் வச்சுன்னு இருக்கிறீங்க, அந்த மாதிரி வருதா, கொய்யா அறுவடை பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 கொய்யாக்காய் அறுவடை பண்ண கொய்யா மரத்தை நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது நாட்டு கொய்யா. இது வந்து நம்ம எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அது மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது வந்து சின்ன கொய்யாக்காய். இது கொய்யா மரம். இது என்ன கொய்யான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது இலையெல்லாம் ரோஸ் கலராக இருக்குது. இது நம்ம ரோஸ் கலர் கொய்யான்னு நினைக்கிறேன். நேற்று தான் நம்ம 2 கொய்யா மரம் எடுத்து அந்த வேற தொட்டியில் மாற்றி வச்சோம். அதுவும் காட்டுறியான்னு பாருங்க. உள்ளே நான் வச்சிருக்கிறேன். அதுவும் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று சாயங்காலம் 2 கொய்யா மரம் வந்து பெரிய தொட்டியில் மாற்றி வச்சோம். அதுதான் இந்த கொய்யா. அது எப்படி நட்டேன், எப்படி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவில் போயிட்டு பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ கொய்யா பற்றி. இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லிங்க்ல வந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், நம்ம கார்டனில் என்னென்ன செடி இருக்குது, நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.